நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கொஷினாக கொடுக்குறேன். அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. குழந்தை தொழிலாளர்கள் அப்படிங்கிற வரையறையில் எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களாக சொல்கிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்டாக பார்த்துட்டிங்கன்னா இந்திய அளவில் குழந்தை தொழிலாளர்களோட எண்ணிக்கை என்னன்றது. மூணாவது தமிழ்நாடு அளவில் குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கை எவ்வளோங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நிலையான வளர்ச்சி இலக்குகள் 8.7, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மொத்தம் 17 இருக்கும். அதில் 8ங்கிறது தொழில் சம்மந்தப்பட்டது, டீசன்ட் ஒர்க், ஓகேங்களா. அதில் 8.7ங்கிறது குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு தொடர்பானது. உலக அளவில் 2025ஆம் ஆண்டுக்குள்ளே குழந்தை தொழிலாளர் முறையை முற்றிலும் ஒழிக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. சர்வதேச குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு முறை ஆண்டு 2021. இதை அறிவித்த அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷன். உலக குழந்தை தொழிலாளர் முறை எதிர்ப்பு தினம் ஜூன் 12. இதை 2002லேருந்து ILO அமைப்போட அறிவிப்பின்படி கடைபிடிச்சிட்டு வரோம். குழந்தை தொழிலாளர்களோட வகைகள் முழு நேர குழந்தை தொழிலாளர், பகுதி நேர குழந்தை தொழிலாளர்கள்னு இருக்குது. இதில் 183 நாட்களுக்கு மேல் பணியில் ஈடுபட்டிருந்தாங்கன்னா ஒரு ஆண்டில் முழு நேர குழந்தை தொழிலாளர்கள்னும், 183 நாட்களுக்கு குறைவாக வேலை செஞ்ச குழந்தைங்களை பகுதி நேர குழந்தை தொழிலாளர்கள்னு சொல்கிறோம். இந்த குழந்தை தொழிலாளர் குழந்தை பணிக்கு வேறுபாடு இருக்குது. குழந்தை தொழிலாளருங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் மனநலம் பாதிக்கும் வகையிலான பணியில் ஈடுபடுறவங்க குழந்தை தொழிலாளர். இவங்க குடும்பத்துக்கு வெளியிலையும் ஆபத்தான சூழலையும் குழந்தைகளோட வேலை செய்கிறவங்க குழந்தை தொழிலாளர்னு சொல்கிறோம். இதோட எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கடனுக்காக கொத்தடிமை, சுரங்க பணியில் ஈடுபடுதல், போதைப் பொருள் கடத்துதல். இதுவே குழந்தை பணின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தங்களோட குடும்பத்துக்குள்ள தீங்கு விளைவிக்காத பணியில் ஈடுபடுறது. இதில் வீட்டில் பெற்றோருக்கு உதவுதல், ஆபத்தில்லாத குடும்ப தொழிலில் ஈடுபடுதல், பள்ளி நேரம் தவிர பள்ளி விடுமுறை நாட்களில் பாக்கெட் பணம் சம்பாதித்தல், இதெல்லாம் குழந்தை பணி இதுக்கு கீழே வரும். இந்தியாவில் குழந்தை தொழிலாளர்களோட இன்றைய நிலைன்னு பார்த்தீங்கன்னா ILOவோட கூற்றுப்படி 5லிருந்து 17 வயசுக்கு இருக்க குழந்தை தொழிலாளர்கள் தெற்காசியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியா முதல் இடத்துல இருக்குது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவோட குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கைங்கிறது 10.1 மில்லியன் இருக்கும். உலக குழந்தை தொழிலாளர்கள் எண்ணிக்கையில் 7.3%ஆகவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த குழந்தை மக்கள் தொகையில் 3.9%ஆகவும் இருக்குது. பெரும்பாலான குழந்தை தொழிலாளர்கள் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் தான் அதிகமாக இருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்திங்கன்னா கிராமப்புறத்தில் 8.1 மில்லியனும் நகர்ப்புறத்தில் 2 மில்லியனும் குழந்தை தொழிலாளர்கள் இருக்காங்க. பல மாநிலங்களில் குழந்தை தொழிலாளர்களை கொத்தடிமை முறையும் சேர்த்தே இணைச்சிருக்காங்க. இதில் ஆந்திரா, தமிழ்நாடு, கர்நாடகாவில் அடங்கும். இந்தியாவில் பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் தான் அதிகம் குழந்தை தொழிலாளராக இருக்காங்க. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஆண் குழந்தைகள் 5.6 மில்லியனும் பெண் குழந்தைகள் 4.5 மில்லியனும் குழந்தை தொழிலாளர்களாக இருக்காங்க.